கடந்த வெள்ளிக்கிழமை இந்த 22வது சங்கீதத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். இந்த காலை வேளையிலேயும் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசு ஏறக்குறைய 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் தன்னை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் படிக்கிறோம். இதை நாம் இங்கே படிக்கிறோம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து என்று. உயிர்த்தெழுந்த உடனே அவர் பரலோகம் போயிருக்கலாம், பிதாவின் இடத்துக்கு போயிருக்கலாம், ஏன்னா நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று போயிருக்கலாம். ஆனால் அடுத்த 40 ஆண்டுகள் ஒரு நோக்கத்தோடு கூட இயேசு இந்த பூமியிலே அவர் செயல்பட்டார். நோக்கம் இல்லாமல் அடுத்த 40 நாட்கள் இந்த பூமியில் அவர் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார் என்று நான் உணர்ந்தேன். ஒரு நோக்கம், அவரை விசுவாசித்த அவருடைய சீஷர்களுக்கு தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு மெய்ப்பன் எப்படி தன்னுடைய மந்தையை காக்கின்றானோ அல்லது தன்னுடைய மந்தையை வழிநடத்துகிறானோ, அதே போல அழுது கொண்டு குழப்பத்தில் இருக்கின்ற, பயந்து கொண்டிருக்கின்ற அந்த சீஷர்களுக்கு அடுத்த 40 நாட்கள் அவளை ஆறுதல் படுத்த, அவளை தைரியப்படுத்த, தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டிய பணியை அவர்களுக்கு உணர்த்த ஆண்டவர் 40 நாட்கள் அவர்களோடு கூடவே என்ன செய்தார்? செயல்பட்டார். ஆகவே இதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன் இன்றைய செய்திக்காக. இந்த 40 நாட்கள் இயேசு இந்த பூமியிலே என்ன செய்தார், அதை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஒரு சொல்லுவோமா? ஆமா. அதிலிருந்து இன்றைய செய்தியை நாம் படிக்க போகிறோம். வாசிக்கலாம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த 2வது பகுதியை தான் நான் இன்றைக்கு முதல் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர் உயிரோடு இருக்கிறவராக அவர் என்ன செய்தாராம்? காண்பித்தார். முதல் குறிப்பு இதுதான். அவர் உயிரோடு இருக்கிறவராக அவர் தம்முடைய சகோதரருக்கு தம்மை என்ன செய்தார்? காண்பித்தார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே. அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாரு? இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அதிகமாய் நாம் பேசினதுனால இந்த வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். பூட்டப்பட்ட அறையிலே யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல அவர் கடந்து வந்து நிற்கும் போது உங்களுக்கு சமாதானம் என்று முதல் சொல்றார். ஆண்டவர்களை பார்த்து என்ன செய்கிறார்? ஏனென்றால் அவர்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள், பயந்து காணப்படுகிறார்கள். அந்த யூத அதிகாரிகளுக்கு பயந்து கதவுகளெல்லாம் பூட்டி கொண்டு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக அவர்கள் காணப்படுகிறார். அவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை பார்த்து சொல்கிற முதல் வார்த்தை என்னதான்? பயந்து கொண்டிருக்கிறவர்கள், உலகத்தின் காரியங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, வியாதிகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். சரி, இருக்கட்டும். அவர்களுக்கு தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே உடனே அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் அவர்களுக்கு தம்முடைய கரத்தை, நம்முடைய விழாவை எல்லாம் காண்பித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு தம்மை அவர் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போ அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளே, புசிக்க ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டு அவங்களுக்கு முன்னாடி வாங்க. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஆவியை காண்கின்றதாக என்ன செய்யறாங்க? நினைக்கிறாங்க. ஏன்னா கதவு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனா அவர்களுக்கு நடுவில் அவர் கடந்து வந்தபடினாலே அவர்கள் பயந்து விட்டார்கள். அவர்கள் முதல்ல அதை நம்பவில்லை. அடுத்த தோமா அந்த இடத்துல இல்லைன்னு நம்ம பின்னாடி படிக்கிறோம். அந்த 20வது அதிகாரத்துல அவன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட விதத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய, அது மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான், நான் அவருடைய கையில அவருடைய விழாவில என் விரலை வைத்து பார்த்தாலொழிய நான் அதை என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அவனுக்காகவும் ஆண்டவர் என்ன செய்தார்? வந்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். யார் யாருக்கு வெளிப்படுத்தினா?
அவருடைய சகோதரர்களுக்கு அவர் என்ன செய்தார்? யாரெல்லாம் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் அவரை விசுவாசித்தார்களோ, அவரை பின்பற்றினார்களோ, அவர்களுக்கு தம்மை என்ன செய்கிறார் ஆண்டவர்? உயிரோடு இருக்கிறவராக. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் என்ன செய்வார்? வெளிப்பட. இன்னைக்கும் நீங்க விசுவாசிக்கலன்னா அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சகோதரருக்கு தம்மை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அன்றைக்கு சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கும் நாம விசுவாசிச்சா நமக்கு அவர் உயிரோடு இருக்கிறவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக அவர் தம்மை என்ன செய்வார்? அவர் வெளிப்படுத்துவார். அநேகருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம் படிக்கிறோம். 3வது வசனத்தின் பிற்பகுதியிலிருந்து, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, ஃபர்ஸ்ட் யாருக்கு தரிசனமானாராம்? கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் என்ன செய்தாராம்? தரிசனமானார். அவர்களில் அநேகர் எந்நாள் வரைக்கும், பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிற வரைக்கும் அவள் உயிரோடு கூட இருக்கார். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் அவர் என்ன செய்தார்? தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தரிசனமானார். ஆகவே நான் முதல்ல சொல்லுகிற காரியம், எல்லா ஜனங்களுக்கும் அல்ல, அவரை பின்பற்றின, அவரை ஏற்றுக்கொண்ட தம்முடைய சகோதரருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? அவர்களுக்கு தம்மை 40 நாள் பல முறை அவர்கள் எதிர்பாராத நேரங்களிலே அவர் அவர்களுக்கு முன்பாக தோன்றி தம்மை உயிரோடு இருக்கிறவராக. நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் தொட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த மகிமையடைந்த சரீரத்தை அவர்கள் பார்த்திருப்பார்கள். அவரோடு கூட பேசினார்கள், அவரோடு கூட தொடர்ந்து உறவாடினார்கள். அதைதான் நம்ம படிக்க வரோம். சரி, எதற்காக அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்றால் வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படி பவுல் திரும்பவும் சொல்லுகிறார். ரோமர் 1:5, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்த பிறகுதான் அவங்க புரிந்து கொள்கிறாங்க, இவர் யார்? இவர் தேவனுடைய குமாரன். ஒரே சொல்லுவோமா? இயேசு யாருங்க? அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். அதனாலதான் அவர் உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். அதிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அப்போ தேவனாய் இருப்பார் என்றால் அவருக்கு மரணம் என்ன செய்யாது? அவர் மரணம் அவரை அடக்கி வைக்க முடியாது. அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் மரணத்தை அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். பாதாளத்தை அவர் என்ன செய்தார்? ஜெயித்தவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதல் எதற்காக அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், தான் தேவனுடைய குமாரன் என்பதை. ஒருவேளை யோசேப்பின் குமாரனாக அவர் காணப்பட்டிருக்கலாம், அந்த நாசரேத் ஊரில் அவர் வாழ்ந்திருக்கலாம், மரியாளின் குமாரனாக அவர் வெளிப்பட்டிருக்கலாம், அவர்களோடு கூட அவர்கள் நடுவிலே தங்கி அவர்களோடு கூட பேசி உண்டு, அவர்களோடு கூட உறங்கி எல்லா காரியங்களையும் செய்திருக்கலாம். ஆனா நான் நினைக்கிறேன், அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது நம்மோடு கூட வாழ்ந்த தேவன் யாரு? தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் என்ன செய்றாங்க? அவர்கள் அறிந்து கொண்டார். அவர்கள் அறிந்து கொண்டார். இன்னொரு வசனத்தை கூட நான் இதை சொல்லும்படி விரும்புகிறேன். அதே 16ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல, 16ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டி. ஒருவேளை அநேகர் நினைச்சிருக்கலாம் அவர் தன்னுடைய தவறுகளுக்காக, ஏன்னா ஏசாயா 53 அப்படிதான், அவரோ தேவனால் தண்டிக்கப்பட்டு வாதிக்கப்படுகிறார் என்று அவர்கள் தங்களுடைய முகத்தை என்ன செய்தாங்களாம்? மறைத்தார்கள். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்ததினாலே அவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண. அவர் பரிசுத்தமானவர் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? அவர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தமான, அவர் தேவனுடைய குமாரன், அவர் பரிசுத்தமான, மனிதர்களுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, தேவனோ நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விலப்பண்ணினதினால் அந்த அக்கிரமங்களுக்கான தண்டனையை, நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் என்ன செய்தார்? சரீரத்துல ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தமானவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே அவர்களுக்கு அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே
தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நான் நினைக்கிறேன் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இவர் தேவனுடைய குமாரன்னு இன்னும் நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல. ஆனா அவங்களுக்கு கட்டளை வெளிப்படுத்தினார். அநேக அற்புதங்களின் மூலமாக அதை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். மனிதர்கள் செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்து குஷ்டரோகிகளை தொட்டா அவர்கள் என்ன செய்றாங்க? சுகமாக்குறார்கள். 5000 புருஷர்களுக்கு வனாந்தரத்திலே என்ன செய்தார்? ஆகாரத்தை கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். இதெல்லாம் ஒரு மனிதன் செய்கிற காரியம் இல்ல. தண்ணீரின் மேல், கடலின் மேல் அவர் என்ன செய்தார்? நடந்து வந்தார். அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த அற்புதங்களின் மூலமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்களுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இந்த தண்டனை, இந்த சிலுவையின் மரணம் ஏதோ அவர் செய்த தவறுகளுக்காக அல்ல, அவர் மகா பரிசுத்தமானவர் என்பதை இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக என்ன செய்தார்? தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார் என்று படிக்கிறோம். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல செய்த காரியம், அவர்களுக்கு தான் உயிரோடு ஏதோ ஒரு ஆவியை காண்கிறதாக அவங்க நினைத்தாங்க. அதனாலதான் அவங்க யாருமே நம்பல. ஏன்னா உயிரோடு இருந்த போதே அவர் சொன்னார், 3வது நாள்ல என்ன செய்வேன்? நான் உயிரோடு கூட இருப்பேன். யோவான் 2வது அதிகாரத்துல அதை சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள என்ன செய்வேன்? அதை திரும்ப கட்டி எழுப்புவேன் என்று சொன்னார். ஆகவே அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்க? அந்த கட்டிட ஆலயம் என்கின்ற அந்த கட்டிடத்தை அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர் அந்த ஆலயமாகிய கட்டிடத்தை குறித்து சொல்லாமல் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று உயிர்த்தெழுந்த பிறகுதான் என்ன செய்யறாங்க? அவங்க புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராக எல்லா அடையாளங்களினாலும் அவர்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் சொல்லுகிற குறிப்பு, அவர் தன்னை என்ன செய்தார்? உயிரோடு இருக்கிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். 2வதாக இந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் இந்த சீஷர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மன்னிக்கணும், யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலே Praise the Lord, ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 11:25 வாசிங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 2வதாக, நான் உயிரோடு கூட எழுந்தது போல என்னை விசுவாசிக்கிறவனும் மரித்தாலும் பிழைப்பான். அப்படி விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு தவறா சொல்லிட்டேன், அது அடுத்த குறிப்புகள்ல வருகிறது. 2வதாக ஆண்டவர் அந்த சகோதரர்களுக்கு, சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், நான் உயிரோடு கூட இருக்கிறது போல என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? ஏனென்றால் ஆதாம் தவறு செய்ததினால் ஆண்டவர் எச்சரித்தாரு, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னாரு. அதே போல அவர்கள் புசித்த போது ஆத்துமாவிலும் மரணம் ஏற்பட்டது, சில காலங்கள் கழித்து சரீரத்திலும் மரணம் ஏற்பட்டது. ஆகவே ஆதாமில் இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவர்களுடைய காலங்கள் நிறைவேறும் போது அவர்கள் மரித்து கொண்டே வந்தார்கள். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது, பல பிரச்சனைகளுக்கு. ஆனா மரணத்துக்கு எங்கேயாவது தீர்வு இருக்கா? ஆமா, மரணத்துக்கு என்ன செய்யறது இல்ல. இந்த இது உடைந்து விட்டா கூட இதை ஒட்டுவதற்கு என்ன செய்ய எல்லாம் வந்துருச்சு, பேஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. எந்த பொருள், ஒரு வண்டி ரிப்பேர் ஆனா கூட அதை சரிப்படுத்தி பல காலங்கள் என்ன செய்யலாம், அந்த வண்டியை ஓட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மரணத்துக்கு யாரும் என்ன செய்யவே இல்லை, எந்த மருந்தும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீ என்ன செய்வாய்? சாகவே சாவாய் என்று சொன்னார். சாகவே சாவாய். ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கு 2 நாளாக நம்ம நியூஸ்ல பாக்குற காரியம், திரும்பவுமாக சந்திரனுக்கு என்ன செய்யறாங்க, ராக்கெட் மூலமாக திரும்பவும் அந்த பகுதிக்கு கடந்து செல்கிறார். 4 பேர் போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. மனிதன் எதோ கண்டுபிடித்து விட்டான் விஞ்ஞானத்துல. ஆனா மரணத்துக்கு தீர்வை என்ன செய்யவே இல்லை யாரும். எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் பிறந்த ஒவ்வொரு மனிதன் என்ன செஞ்சுட்டே இருக்கான், இறந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே ஆண்டவருடைய அந்த வார்த்தை அது நிறைவேறி கொண்டே இருக்கு. ஆனால் இந்த மனிதன்
மரிப்பதற்காக தேவன் அவனை என்ன செய்யல, அவனை சிருஷ்டிக்கவில்லை. ஏன்னா தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கினார். அப்போ தேவன் என்னைக்காவது மரிக்க முடியுமா? மரிக்க முடியாது. அவர் நித்தியமான தேவனா இருக்கிறார். அவர் நித்தியமான தேவன், ஒருவராய் சாவாமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்டவரா? சாவாமை உள்ளவர். அதே போலதான் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது இந்த சரீரத்திலே மரணம் உண்டாகிறதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த சரீர மரணத்திலிருந்து அவனை விடுதலையாக்கும்படியாக சொல்றாரு இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். மரித்தாலும் பிழைப்பான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் இப்படி படிக்கிறோம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, எதன் அடிப்படையில? வேத வாக்கியங்களின், பழைய ஏற்பாட்டில் அநேக வேத வசனங்களை சொல்லியிருக்கிறார். அந்த வேத வசனங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து என்று சொல்லப்படுது. அப்ப வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தார். அவர் வேத வாக்கியங்களின்படி அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்கு. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் என்ன செய்யறான்? பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனிதர்கள் இந்த மரணத்துக்காக ரொம்ப பயப்படுறாங்க. மரணம் ரொம்ப கொடுமையானது. மரண வீடுகளில் நம்ம படிக்கிறோம், கண்ணீர் வேதனை. மருத்துவமனைகள்ல நம்ம பாக்குறோம், இந்த எமர்ஜென்சி முன்னாடி நிற்கும் போது, இந்த ஐசியூக்கு முன்னாடி நிற்கும் போது மனிதர்கள் இந்த மரணத்தை தாங்க முடியாதவர்களாக அழுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனா மரணத்தை இந்த மனிதனை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. ஆகவே இந்த மனிதனுடைய மரணத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எப்பொழுது என்றால், கர்த்தர் மறுபடியுமாக வரப்போகிறார். அப்பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்களாம்? முதலாவது எழுந்திருப்பார். அன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு மரணத்திற்கான ஒரு முடிவை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே நடை புரிந்து கொள்ள நமக்கு இதுல இருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது காரியம் என்னன்னா, அன்றைக்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல மரணத்துக்கு தீர்வு யாருதான்? இயேசுதான். ஆமா, நாம என்ன நினைக்கிறோம்? மரித்த பிறகு அவர்களை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிடறோம், அதோடு கூட அவர்களுடைய காரியம் நிறைவடைகிறது என்று உலகம் நம்புகிறது. ஆனால் வேதம் அப்படி சொல்லல. ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமிக்கு மறுபடியுமாக திரும்பி வரப்போகிறார். அப்பொழுது இந்த சரீரங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? உயிரோடு கூட எழும்பும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இரண்டாவது உயிர்த்தெழுதலும் ஒன்று இருக்குது, பாவிகளுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் உயிரடைய போகிறார்கள். உயிரடைந்து தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக அவர்கள் நிற்க போகிறார்கள். ஆகவே இதோடு கூட மனிதனுடைய வாழ்க்கை நிறைவடைகிறது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? இதோடு கூட மனிதனுடைய வாழ்க்கை நிறைவடைகிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அதோடு அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு. ஆனால் வேதம் சொல்லுகிறது இல்லை, நாம மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரிக்கிறார்களோ அவர்கள் வரும்போது அவர்கள் என்ன செய்வாங்க? உயிரோடு கூட எழும்புகிறார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா எழுதுகிறார். அந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடைபெறும் என்று சொல்லுகிறார். அநேகருக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. எப்படிங்க திரும்பவும் உயிர்த்தெழும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறார். எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றார். ஒரு விதையை நீ விதைத்தால் அது என்ன செய்யும்? அது மரித்தால், அது செத்து மறுபடியும் அது என்ன செய்கிறது? முளைத்து எழும்புகிறது. அதே போல நம்முடைய சரீரங்கள் இந்த பூமியிலே விதைக்கப்படும். அப்போ கர்த்தருடைய நாள் வரும்போது இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக என்ன செய்யுது? மாறுகிறதாக இருக்கு. எப்படி இயேசு மகிமையின் சரீரமாக உயிர்த்தெழுந்தாரோ அதே போல மகிமையின் சரீரமாக நம்முடைய சரீரம் மாறும். ஒரே சொல்லுவோமா? நிறைய பேர் அது எப்படி மகிமையின் சரீரமாக மாறும்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இந்த சரீரம் அடக்கம் செய்த பிறகு அப்படியேவா இருக்குது? அது அழுகி அது என்ன செய்யுது? ஒன்றுமில்லாமல் அந்த சரீரம் போய்விடுகிறது. பிறகு எப்படி மகிமையின் சரீரம் உருவாகும் என்று என்ன செய்யறாங்க? நிறைய பேரு கேட்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவருங்க. அவரு பவுல் அதை சொல்லும் போது சொல்லுகிறார், ஒவ்வொரு அதாவது மிருகங்களுக்குரிய மேனின்னா சரீரம் வேற, பறவைகளுக்குரிய சரீரம் வேற, மச்சங்களுக்குரிய சரீரம் வேற. அப்படியே டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறாரு பவுல். ரொம்ப அற்புதமா அதை விளக்குறார்.
ஆமா, மிருகங்களுடைய சரீரம் அது வேறங்க. அது மாதிரி பறவைகளுடைய சரீரம் இல்ல. அவைகள் வானத்துல அது பறக்கணும். ஆகவே அதற்கேற்ற ஒரு மேனியை, சரீரத்தை அதற்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எந்த மிருகமாவது பறக்கிறத பார்த்திருக்குமா? இல்ல இல்ல. ஆனால் மிருகங்கள் காடுகளிலே, வனாந்திரங்களிலே, வீடுகளிலே அதற்கு ஏற்ற ஒரு சரீரத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த நீர்ல சமுத்திரத்திலே வாழ்கின்ற மீன்கள் அதற்கு ஏற்ற, அதை கொண்டு வந்து வெளியே போட்டா என்ன ஆகும்? அது செத்துரும். பறவையை கொண்டு போய் அங்க போய் போட்டா அது செத்துரும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அந்த சரீர அமைப்பை தேவன் என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ள தேவன், ஒரே சொல்லுவோமா? ஆமா, எவ்வளவு ஞானம் உள்ளவராக அவர் ஒவ்வொரு காரியத்தையும். அதே போல பரலோகத்தில் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ்வதற்கு ஒரு மகிமையான சரீரத்தை அவரால் என்ன செய்ய முடியும்? படைக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, இயேசு மகிமையடைந்த சரீரத்தை அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவள் எல்லாரும் தொட்டு பாக்குறாங்க. நான் நம்புகிறேன் அதே போல ஒரு சரீரம் நமக்கு என்ன செய்யும்? இந்த அற்பமான சரீரம் மகிமையின் சரீரமாக என்ன செய்யும்? மாறும். இது எப்படின்னா, அது அவருடைய வல்லமையினால் பிதாவாகி தேவன் இயேசுவை எப்படி உயிரோடு கூட எழுப்பினாரோ அதே போல பிதாவானவர் நம்முடைய சரீரங்களை, இந்த அற்பமான சரீரத்தையும் ஆண்டவர் எப்படியா மாற்றுவாரு? மகிமையான சரீரமாக மாற்றி விடுவார். அப்புறம் இந்த சரீரத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பாவத்தினால் வந்த எல்லா விளைவுகளும் இந்த சரீரம் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஏன்னா வியாதி வருகிறது, வேதனை வருகிறது, பலவித பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. ஆனா மகிமையடைந்த சரீரத்துல என்ன வராது? பிரஷர் வராது, சுகர் வராது, பிபி ரைஸ் ஆகாது. எல்லாம் எப்படிதான் இருக்கும்? நார்மலா இருக்கும். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, ரொம்ப ரொம்ப தூரம் எல்லாம் போக வேண்டாம். இப்ப எல்லாம் பஸ்ஸுக்கு தமிழ்நாட்டுல ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த மகிமையடைந்த சரீரத்துல பூட்டப்பட்ட அறைக்குள்ள என்ன செய்யலாம்? போலாம். எந்த ஊருக்கு வேணா என்ன செய்யலாம்? அதுல போகலாம். ஆண்டவர் என்ன வேலைகளை கொடுக்கிறாரோ அந்த மகிமையான சரீரத்தின் மூலமா என்ன செய்ய முடியும்? 1000 வருட அரசாட்சி சரி, நித்திய ஜீவனிலும் சரி, அந்த மகிமையான சரீரத்தோடு கூட இருப்போம். இந்த சரீரத்துல எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது? இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் வயதானா என்ன ஆயிடுது? பலவீனம் வருகிறது. நித்திய காலமாக தேவனோடு கூட நாம் என்ன செய்ய போறோம்? வாழ போகிறோம். எந்த சரீரத்துல வைத்து? அந்த மகிமை அடைந்த சரீரத்துக்கு. அதுக்குதான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் அங்க புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப அங்கேயும் என்ன இருக்குது? நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனி காணப்படுகிறது. ஆகவே அந்த மகிமை அடைந்த சரீரத்துல தேவனோடு கூட நித்திய காலமாக நாம் வாழ போகிறோம். ஆகவே இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நானும் எப்படி உயிரோடு கூட எழுந்தேனோ அதே போல நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள் என்பதை இந்த 40 நாட்கள்ல ஆண்டவர் அவர்களுக்கு நல்லா புரிய வைக்கிறார். மூன்றாவதாக நான் சொல்லுகிற காரியம் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம். 13வது வசனத்திலிருந்து இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு காரியம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர், அந்த உயிர் தெளிந்த மாலை வேளை 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற ஒரு கிராமத்துக்கு போனார். ஒரு 2 பேரு எருசலேமில் இருந்து எம்மாவு என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்துக்கு போனார்களாம். போய்கொண்டிருக்கும் போது இந்த காரியங்களை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே போறார். எந்த காரியம்? இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று அதிகாலை வேளை இந்த பெண்கள் வந்து சொல்றாங்க. இவங்க போய் என்ன செய்யறாங்க? அந்த கல்லறையில போய் பாக்குறாங்க. அந்த கல்லறையில் அவருடைய சரீரம் காணப்படவில்லை என்ற இந்த காரியங்கள் அவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. இந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே அவர்கள் என்ன செய்யறாங்க? 2 பேர் எப்படி போறாங்களாம்? போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டு, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். எங்கெல்லாம் ஆண்டவரை குறித்து நம்ம பேசுறோமோ, ஆண்டவரை பற்றி பேசுகிறோமோ, அங்கே அவர் வந்துடுறாரு. என் நாமத்து நிமித்தம் 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில அவர் என்ன செய்யறாராம்? வருகிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை என்ன செய்யறாராம்? கவனித்து கேட்கிறாரா இருக்கிறார். ஆகவே இந்த எம்மாவு சீஷர்கள் என்ன செய்யறாங்க? இந்த வர்த்தமானங்களை குறித்து, நடைபெற்ற இந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு அவர்கள் அந்த பிரயாணப்பட்டு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அவர்களுடனே கூட அவர் என்ன செய்தாராம்? நடந்து போனார். எப்பெல்லாம் நாம கூடி வர்றோமோ, எப்பெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பற்றி
நம்ம பேசுகிறோமோ அந்த இடத்துல யார் வந்தா? கர்த்தர் வருகிறார். இப்ப பாருங்க, நடந்து போனார், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள், ஏன்னா இவங்க 3.5 வருஷம் அவங்களோடு கூட இருந்தவர்கள் தான், இயேசுவை நன்றாய் பார்த்தவர்கள் தான். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்துல அவர்களுக்கு அடையாளம் காண முடியல. பாருங்க, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் நடந்து, அவங்க முகமெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப துக்கம் உள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னன்னு கேட்கிறார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா தெரியும். என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற. அப்போ அவங்க சொல்றாங்க, அவர்களை நோக்கி, அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் சொல்லுகிறார், இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ? நீர் எங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறீங்களா? ஏன்னா இந்த தேசமே என்ன செஞ்சிட்டு இருக்கு? இந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறது. நீர் அந்நியரா, நீர் வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்கீங்களா அப்படின்னு என்ன செய்யறாரு? அவரு கேட்கிறாரு. அவர் எவைகள் என்றார். தெளிவா சொல்லுப்பா, என்னத்தை குறித்து பேசுகிறாய்? அதற்கு அவர்கள் பாருங்க, அவங்க இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவர் என்ன செய்யறாரு? கேள்வி கேட்கும் போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள. அப்ப அந்த அளவுக்கு நினைக்கிறாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள காரியங்களை அவர் என்ன செய்தார்? நேக அற்புதங்களை செய்தார். இவங்க தேவனுடைய குமாரன் நினைக்கல. இப்ப என்ன சொல்ல வர்றாங்க? ஏன்னா அவர் மரித்துட்டாரு, தேவனா என்ன செய்ய முடியாது? மரிக்க முடியாது, அவர் மரித்து விட்டாரே என்று சொல்லி அவர் என்னன்னு சொல்லிட்டாங்க? ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் இங்கே சொல்லுகிறார். தீர்க்கதரிசியா இருந்தார். ஆனா நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண அக்கினிக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இப்ப அடுத்ததுதான் அவங்க சொல்றாங்க, நம்ம பாருங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் அவரை தாங்க நாங்க நம்பி இருந்தோம். எல்லாவற்றையும் விட்டு அவரை நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம். அவரை தாங்க நாங்க நம்பி இருந்தோம். ஆனா இன்னைக்கு காலையில இன்னொரு ஷாக் நியூஸ் எங்களுக்கு வந்துச்சு. என்ன ஷாக் நியூஸ்னா, ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை என்ன செஞ்சிட்டாங்க? பிரமிக்க பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க நம்பல. யாரு? அவங்க வார்த்தை இவங்க நம்பல. அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்ப பாருங்க ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, இவங்க நம்பி இருந்தோம், இப்ப நம்பிக்கையே போயிடுச்சுங்க. இப்போ சிலர் சொல்றாங்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இங்க சொல்லுகிறார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொஞ்சம் திட்டுறாரு. எப்பா, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். இப்ப நாம எப்படி இருக்கோம்? மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? வேத வசனத்தை படிக்கிறோம், ஆனா அதை விசுவாசிக்கிறோமா? ஏன்னா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டுல அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. திரும்பவும் ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை என்ன செய்யறாரு? செய்து அவனை உயிரோட ஆபிரகாம் பெற்றுக் கொள்கிறான். அங்கிருந்து ஆரம்பிக்குது. அநேக திருஷ்டாந்தங்களின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் பேசுகிறார். ஏசாயா 53 கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும். இப்படி பாருங்க, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடுவோம், தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு என்ன செய்தாராம்? விவரித்து. அப்போ இயேசு 40 நாள்ல செய்த காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தான் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு எல்லாம் காண்பித்தார். அவர்களெல்லாம் தொட்டாங்க, அவரோடு கூட பேசினாங்க, அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது, நான் எப்படி உயிரோடு கூட எழுந்தேனோ என்னை விசுவாசிக்கிறவன் அவன் என்ன செய்வான்? மரித்தாலும் பிழைப்பான் என்பதை அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தார். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமா, ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. அவர் நல்ல போதகர். ஆமா, அவர் யாரா? நல்ல போதகரே அப்படின்னு ஒருத்தன் வந்து என்ன செய்தான்? அவரை பணிந்து கொண்டான். ஒரு குட் டீச்சர், பெஸ்ட் டீச்சர் யார் தான்? இயேசு. எனக்கு கூட ஆசை,
அவருடைய பிரசங்கத்தை கேட்க. ஆனா சீஷர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அதை அப்படியே அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனா அதை புரிந்து கொள்வதற்கு தான் ஞானம் நமக்கு தேவை. அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள. ஏன்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், இந்த எம்மாவு சீஷர்களை போல மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார், அவர்களுக்கு வேத வாக்கியங்களை எல்லாம் என்ன செய்தாராம், விளக்கி காண்பித்தார். ஆண்டவர் விளக்கி காண்பிக்கின்ற தேவன். அதனாலதான் இந்த காலை வேளையில நான் சொல்லுகிற காரியம், உயிர் தெழுந்த இயேசு நாம மாத்திரம் அவரிடத்துல இந்த வசனங்களை எனக்கு விளக்கி காண்பியும் என்று கேட்டா, பெத்தானியா ஊருக்கு அவர் போனாராம். அங்க 2 சகோதரிகள் இருந்தாங்க. 2 சகோதரிகள். ஒரு அம்மா அவருடைய பாதத்துல என்ன வந்து அமர்ந்து கொண்டு அவருடைய போதனைகளை என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இன்னொரு அம்மா அவருக்கு சாப்பாடு செய்வதற்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க. பாத்தீங்களா, யாரு வசனத்தை கேட்க ஆவலா இருக்கிறார்களோ அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுறார். யார் வசனத்தை கேட்க ஆவல் இல்ல, ஆண்டவருக்காக வேற காரியம் செய்யணும்னு பிஸியா இருந்தாங்கன்னா அவங்க விவரித்து அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, காண்பிக்க முடியாது. சீஷர்கள் தனித்திருக்கையில் இந்த சில காரியங்களை குறித்து அவரிடத்துல கேட்டாங்களாம். உடனே அவர் அந்த வசனங்களுக்கு குறித்தான அர்த்தத்தை யாருக்கு சொல்லுறாரு, அந்த விதையை பற்றிய ஊமையை குறித்து சீஷர்கள் தனித்து வந்து கேட்கிறாங்க. ஆண்டவரே, இதனுடைய பொருள் எங்களுக்கு என்ன செய்யல, தெரியல, நீர் எங்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று சொன்ன போது அவர்களுக்கு அவர் என்ன செய்தார், விளக்கி காண்பிக்கிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு செய்கிற அடுத்த காரியம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதனை செய்யும் என்று நாம் கேட்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு தமது வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? ஆகவே இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு வேத சத்தியங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிறார். 2ஆம் அதிகாரத்துல பேதுரு எழுந்து நின்று பயங்கரமான பிரசங்கத்தை என்ன செய்கிறார். எல்லாம் வேத வசனங்களின் அடிப்படையில் தான் பேசுறார் பேதுரு. 3ஆம் அதிகாரத்துல பேதுரு பேசுகிற பிரசங்கம் 2-3 அதிகாரங்கள்ல பேசுகிற பிரசங்கத்தை பார்த்தோன்னே அவங்க எல்லாம் அந்த எருசலேம்ல வேத பண்டிதர்கள் கிட்ட படித்தவர்கள், ஆசாரியர்கள், வேத பிரமாணங்களை. இவங்க யாரு, சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள். ஆனா இவர்கள் பேசுகிற தைரியத்தையும் அவர்கள் எடுத்து காண்பிக்கின்ற வேத வசனங்களையும் அந்த வேத வசனங்களுக்கான விளக்கங்களையும் அவர்கள் கேட்ட போது அவங்க சொல்றாங்க, கலிலேயராக மனுஷர் பாருங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அவர் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் இயேசுவோமா? அப்ப இயேசுவோடு கூட இருந்தா படித்தவர்களை காட்டிலும் நல்லா பிரசங்கம் பண்ண முடியும். வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆனா வாஞ்சை இருக்கணும். இப்ப இவங்களுக்கு ஆண்டவர் திட்டி என்ன செய்கிறார், வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார். சரி, எதற்கு வேத வசனங்களை நம்ம விளக்கி அறிந்து கொள்ளணும்? நம்மளுடைய மூளை அறிவுக்கானா இல்ல. இங்க அடுத்த பாருங்க, கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 29வது வசனத்தை படிக்கும் போது, அவர்கள் அவரை நோக்கி பாருங்க, அத்தருணத்தில் நாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். இப்ப இயேசுன்னு தெரியாது, அவர்களுக்கு வேத வசனத்தை விளக்கி காண்பிக்கிறாரு. ஆனா அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஊர் வந்துருது. அப்ப பாருங்க, சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே, யாருங்க அவரு இப்பதான் பாக்குற மாதிரி இருக்குது. இந்த வழி பிரயாணத்துல கொஞ்ச நேரம் அவரோடு கூட பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்றாங்க, நீர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களுடனே கூட கொஞ்சம் நாம அவரோடு கூட பேச ஆரம்பிச்சேன்னா, அவர் கொஞ்சம் வசனத்தை நமக்கு விளக்கி காண்பிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, நீர் எங்களுடனே தங்கீரும். அப்புறம் பைபிளும் கைமா தான் இருப்பீங்க. ஒரே சொல்லுவோமா? புரியுதா புரியலையா? வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா, அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமா இருக்கிறது, பொன்னையும் பசும் பொன்னிலும் காட்டிலும் அது விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆண்டவர் கொஞ்சம் விலைக்கு நமக்கு காண்பித்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பைபிள் படிக்காம அவர்களால் இருக்க முடியாது. ஆமா, வேதத்தை தியானிக்காம இருக்க முடியாது. வேதம் தான் என் மனமகிழ்ச்சின்னு சொல்லுவீங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிறதெல்லாம் பொய், அது உண்மையற்றது. இது வேதம் சத்தியம், உண்மையை உள்ளடக்கிய புத்தகம். மற்றதெல்லாம் நம்ம படித்து அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவாது. ஏதோ கொஞ்சம் உதவும், சில இதெல்லாம் கொஞ்சம் உதவும். இந்த வசனத்தை பார்த்தா அதான் ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகுமா? ஆமா, ஒரு நாள் நிச்சயமா இந்த வானம் இந்த பூமி எல்லாம் போய் புதிய வானம் புதிய பூமி உருவாக போகிறது. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாதான், மாறாது. ஒரே சொல்லுவோமா? ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இந்த காலங்களில கொஞ்சம் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே
அன்றைக்கு எம்மாவு சிஷ்யர்களுக்கு உம்முடைய வார்த்தையை விளக்கி காண்பித்தது போல நீர் எங்களுக்கும் உம்முடைய வார்த்தையை விளக்கி காண்பிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு ரொம்ப நல்லா கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். பிரைஸ் எல்லாம் நல்லா கற்றுக் கொடுக்கலாம். நான் கூட ஆரம்பங்கள்ல நினைச்சேன், இது எவ்வளவு நேரங்க படிக்கிறது இத. முதல்ல எல்லாம் எங்க பெற்றோர் கண்டிப்பாக அதை செய்யும் போது அது ரொம்ப அவங்களுக்காக பைபிள் எடுத்து வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், இங்க கூட அப்படி இருப்பீங்க நீங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக என்ன செய்யறது, திறந்து வச்சுட்டு உட்காந்து ஒன்னும் புரியாது. சங்கீதம் மட்டும்தான் அது நமக்கு ஏதோ கொஞ்சம் ஒன்னு ரெண்டு தெரியும். ஆகவே அதையவே என்ன செய்யறது, அது படிக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு விலக்கி காண்பிக்கும் என்று கேட்ட போது ஆரம்ப காலங்களில் முதல் 1 மணி நேரத்துல ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன்ல, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை காலையில 6 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை காலையில 6 மணி வரைக்கும் இதோடு கூடவே செலவு பண்ண கத்த உதவி செய்தார். எவ்வளவு நேரம் சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். 24 மணி நேரங்க. அதுக்காக கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் வேலைகள்லாம் செய்ய வேண்டியது. ஆனால் தொடர்ந்து 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 வேதத்தோடு கூட அப்படியே உட்கார்ந்தா காலையில எப்படி விடியுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேன்து. இது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக நான் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி இப்படி வசனத்தை வாசிக்க முடிகிறது, இதை தியானிக்க முடிகிறது, இதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் தான் இதுக்கு பலன் கொடுக்கிறார். இது மனிதனுடைய காரியமே அல்ல. எனக்கு நன்றாக அது தெரிகிறது. நான் அப்படி என்னுடைய சிறு வயதில யாராவது பார்த்திருந்தீங்கன்னா பார்த்தவங்க கிட்ட கேட்டுப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டேன், உட்கார மாட்டேன். ஒரு 5 நிமிடம் உட்கார மாட்டேன். எதையாவது படிக்கிறதுனாலே எனக்கு பிடிக்காது. படிக்கிறதுனாலே பிடிக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த வேதத்தை அறிய 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 எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். பல மணி நேரங்கள் என்னால் ஒரே ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசிக்க, இதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய இப்பொழுது எனக்கு முடிகிறது. பிரைஸ் எல்லாம். அதனாலதான் மார்த்தாள் இடத்துல சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. இது யாரும் இதை எடுக்க முடியாது. இது படிக்க படிக்க நமக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வரும். நம்ம மேல இல்ல, நம்முடைய திறமைகள் மேல இல்ல, நம்முடைய ஞானத்தின் மேல இல்ல, எனக்கு இவ்வளவு வசனம் தெரியும்ன்றதுனால இல்ல. யார் மேல விசுவாசம்? சில நேரங்கள்ல மறந்து போகிறது உண்மைதான். ஆனா எனக்கு இந்த படிக்கிறதுனால, இந்த வேதத்தை ஆராய்கிறதுனால அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. யார் மேல? சொல்லுவோமா, அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாது விசுவாசம். கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. ஆகவேதான் படிக்க சொல்றது. ஆனா ஆரம்பத்துல இப்படி நாங்க சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை காண, அதிசயங்களை காண என் கண்களை திறந்தரலும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், தேவன் உங்கள் கண்களை என்ன செய்வாரு? திறப்பார். தேவன் உங்கள் கண்களை திறப்பார். ஆமா, அப்ப வேதத்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்ப்பீர்கள். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் வெள்ளியும் பொன்னும் போல இருக்கும். அதை தேவன் உங்களுக்கு ரிவீல் பண்ணும் போது அப்பா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பிரைஸ் எல்லாம். ஆமா, என்னுடைய சில நேரங்கள்ல நான் இங்க உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கொண்டு இருப்பேன். அப்போ எங்க அம்மா இருந்த காலம், அவங்க போன் பண்ணுவாங்க, டேய் சாப்பிட வாடான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. காலையில வந்திருப்பேன். பல மணி நேரங்கள், சில நேரங்கள்ல அப்படியே அந்த ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள், இந்த வசனத்தினுடைய புரிதலை புரிந்து கொண்ட போது அதுக்கப்புறம் படிக்கவே முடியாது. என்னுடைய மூளையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப்பே ஆயிடும். எதையும் சிந்திக்கவே முடியாது. ஆண்டவர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு அந்த பிரமிப்புல அப்படியே முழங்கால அப்படியே ஒன்னும் பேச மாட்டேன். அப்படியே ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆண்டவர் அவ்வளவு பெரியவருங்க. நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறதை காட்டிலும் நான் சாதாரண ஆளு. அவர் பெஸ்ட் டீச்சர், அவர் குட் டீச்சர். ஒரு இல்லையே சொல்லுவோமா. அப்ப இங்கிருந்து சீஷர்களுக்கு அவர் செய்த ஒரு நல்ல காரியம் என்னன்னா, அந்த 40 நாட்கள் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன செய்தார்? விளக்கி காண்பித்தார். கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நிறைய பேருக்கு பைபிளை தொடர்றதே கிடையாது. ஆலயத்துக்கு வர்றப்பதான் என்ன எடுத்துட்டு வர்றாங்க? பைபிளை எடுத்துட்டு வர்றாங்க. வீட்டுல எல்லாம் அது எங்கதான் இருக்குது? ஷெல்ஃப்ல தான் இருக்குது. ஒரு பிரதர் சொன்னார், என் வேதம் என் இருதயத்திலே தாங்க இருக்குது அப்படின்னாரு. இருதயத்துல இருக்கிறது தான். சரி, நீங்க எப்ப கடைசியா படிச்சீங்க? எப்ப அதை தியானித்தீங்க? ஆண்டவருடைய பாதத்துல நம்ம உட்காரும் போது ஆண்டவர் வேதத்தின் மகிமையை நமக்கு என்ன செய்வார்? ஆமா, இது தேவனே எழுதி கொடுத்தது. ஒரு மனிதன் எழுதின புஸ்தகத்தை என்ன செய்யறாங்க?
மணிக்கணக்கா வாசிக்கிறாங்க. இப்ப எல்லாம் யாரும் கதை புக்கு வாசிக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு காலத்துல என்ன செய்வாங்க, இந்த கதை புக்கு அதெல்லாம் என்ன செய்வாங்க, வாங்கிட்டு வந்து அப்படியே அட்டையை திறந்து அப்படிதான் முடிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருப்பான், வாசிட்டே இருப்பான். சாப்பாடு தண்ணி இல்லாம கதை புக்கு வாசிப்பாங்க. அது ஒரு தடவை தான் வாசிக்க முடியும். ஆனா இந்த புஸ்தகம் அப்படி அல்ல. ஆமா, வாசித்து கொண்டே இருக்கலாம். ஆமா, மாதம் மாதம் அதை என்ன செய்யலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். சில பரிசுத்தவான்களை அறிந்திருக்கு, அவங்க மாசம் மாசம் வாசிக்கிறாங்க, ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்களாம். ஒரே சொல்லுவோமா, நாம கூட ட்ரை பண்ணோம் போன வருஷத்துல 2 முறை கர்த்தர் வாசிக்க உதவி செய்தார். அப்படி மாதத்துல படித்து முடிக்க. ஆகவே நீங்க கூட ட்ரை பண்ணுங்க, வேதத்தை நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடரலே இல்லை. வசனத்தை வாசிச்சுதான் நம்முடைய வேதம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வார்த்தையின் இருதயத்துல என்ன செய்தேன், வைத்து ஆண்டோடைய வார்த்தை இருந்ததுன்னா நம்மால துணிகரமா என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. அது நம்ம காக்கும். எப்படி நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது அந்த ரெட் சிக்னல் வந்தா நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படியே நின்னுறோம், பிரேக் போட்டு அப்படியே நிக்கிறோம். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க பாவங்களில் இருந்தோம் நம்மை விலகி நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஆகவே இந்த 40 நாட்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருந்த காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். ஏற்கனவே அவர்களுக்கு விலக்கிதான் காண்பித்தாரு. இந்த மந்த இறுதியா இருந்ததுனால என்ன செய்யல, அது கொஞ்சம் விளங்கல. நம்மள மாதிரிதான் யாரு, சீஷர்களும். ஆகவே அவங்க ரொம்ப பெரிய படித்தவர்கள் எல்லாம் இல்ல, சாதாரண. அதுக்காக படித்தவர்கள் வேண்டான்னு இல்ல, அவங்கள இன்னும் படிச்சீங்கன்னா இன்னும் பெரிய வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார், இன்னும் அநேகருக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். சரி, இருக்கட்டும், இங்கே தொடர்ந்து படிப்போம். அப்படியே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது, நீர் எங்களோட தங்கியிரும் என்று அவர்களை என்ன செய்யறாங்க, ஆண்டவரை வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்க நாம் விரும்புவோம். சரி, அடுத்தது வாசிக்கலாம். அப்புறம் சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்புறம் நாம கேட்க மாட்டோம், நீர் வருந்தி என்ன செய்வோம், மற்ற எந்த வேலை இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு எங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆண்டவருடைய பாதத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுடனே தங்கும்படி போனார். பாருங்க, அந்த ரிக்வெஸ்ட் ஆண்டவர் என்ன செய்யறார், விரும்புறார். அந்த ரிக்வெஸ்ட் பண்ணோன்னே சரி நான் உங்களோடு கூட என்ன செய்யறேன், வருகிறேன் என்று அவர்கள் போறார். சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 31வது வசனம், அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறாரா? அப்ப 31ல பாருங்க, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஏங்க அதுக்கு முன்னாடி கண்ணு குருடாவா இருந்தது, கண்ணு திறந்ததுனாலதான் அவரோடு கூட பார்த்து பேசிட்டு. இப்ப ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் என்ன செய்கிறார், திறக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்துல மாம்ச கண்களால பாக்குறதுனாலதான் இது படிச்சாலே தூக்கம் வருது. இத படிச்சா என்ன வருது, நிறைய பேரு நல்லா தூங்குறதுக்காக தலகாணி பக்கத்துல என்ன செய்யறாங்க, பைபிளை வச்சுக்கிறாங்க. ஏங்க இத பக்கத்துலயே என்ன செஞ்சுக்கோ, அப்ப நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்களுக்கு ஊழியக்காரங்களே சொல்றாங்க, நைட்டு கொஞ்ச நேரம் பைபிள் என்ன செய்யுங்க, ஊழியக்காரங்க சொல்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, தூக்கம் நல்லா வரும்போது பைபிள் எடுத்து வச்சீங்கன்னா என்ன வரக்கூடாது, தூக்கம் எல்லாம் போயிடணும். நிறைய பேருக்கு பிரசங்கம் கேட்கும் போது நல்லா என்ன செய்யுது, தூக்கம் வருது. நான் அதை இது பண்ணல, பரவாயில்ல, இங்கேயாவது அவங்க என்ன செய்யட்டும், அது நான் யாரையும் அதை இது பண்றது இல்லை. ஆனா வசனத்தை கேட்கும் போது தூக்கம் எல்லாம் என்ன செஞ்சிடணும், போயிடணும். நன்றாய் புரிந்து கொள்ள, இந்த கால வேளை தூக்கம் வர்ற நேரத்துல பைபிள் எடுத்து வச்சாலும் என்ன வரணும், அந்த மகத்துவங்களை பார்க்கும் போது தூக்கம் எல்லாம் என்ன செய்யணும், போயிடணும். சரி, இப்ப இருக்கட்டும். அவருடைய கண்கள் என்ன செய்யும், திறக்கப்பட்டு அவரை அறிந்தார். அப்ப பாருங்க, வேதத்தை படிக்கும் போது அவரை அறிய முடியும். அவருடைய கண்கள் திறக்கப்படும். நீங்க வசனத்தை வாசிச்சா அவர் யார் என்பதை நாம அறிய முடியும். அப்ப எவன் அவரை மறுதலின்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம் நம்ம. அதனாலதான் சீஷர்கள்லாம் ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டிய தருணங்கள் வந்தாலும் அவங்க இயேசுவை என்ன செய்யவே இல்லை, மறுதலிக்கல. நாங்க இந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாதுன்னா காவல்ல போடுவோம், அடிப்போம், எல்லாம் சொன்னாலும் அவங்களால என்ன செய்யணும், ஒரு காலத்துல மறுதலித்தவர்கள் தான். ஆனால் வசனத்தை அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு அவர்கள் ரத்த சாட்சியாக என்ன செய்யறாங்க, மறிக்கிறார். ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மறிக்கின்றான், யாக்கோபும் ரத்த சாட்சியாக மறிக்கிறார், அப்போஸ்தலர்கள் ரத்த சாட்சியாக அவர்கள் என்ன செய்யறாங்க, மறிக்கிறாங்க. பாருங்க, அப்பொழுது 32வது வசனம் பாருங்க, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காண்பித்த போது, ஆண்டவர் என்ன செய்யறார், திரும்பி அதான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த இயேசு செய்கிற காரியம்
வேத வசனங்களை நமக்கு என்ன செய்கிறார்? விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு, அப்ப ஆண்டவர் பேசினா எப்படி இருக்கும்? வசனத்தை கொஞ்சம் தியானிச்சீங்கன்னா, தாவீது சொல்றார், நான் தியானிக்கையில அக்கினி மூண்டது என்று சொல்லுகிறார். அக்கினி மூண்டது நான் தியானிக்கையில. அப்ப தூக்கம் வருமா? வராது. தூக்கம் எல்லாம் ஓடிடும். நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள எங்கங்க தூக்கம் வரும்? தூக்கமெல்லாம் ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, வராது. ஆகவே இங்க பாருங்க சொல்றாரு, அவர் கொழுந்து விட்டு நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? பாருங்க, அந்நேரமே எருசலேமுக்கு திரும்பி இப்ப பாருங்க எங்க போனாங்க? எம்மாவூருக்கு போறாங்க. போய் சேர்ந்துட்டான். 6-7 மைலுங்க. 6-7 மைல்ன்றாங்க. எவ்வளவு தூரம்னு தெரியல, ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். இப்பதான் போனானுங்க. போனா இப்ப இயேசுவை பார்த்துட்டாங்களா? இப்ப பாருங்க, அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போய் என்ன செய்யறாங்க? அவன் திரும்பி போய் இப்ப உடனே எங்க போறான்? நாமளா இருந்தா என்ன செய்வோம்? நாளைக்கு போலாங்க. ஆனா ஆண்டவரை நீங்க அறிந்துட்டீங்கன்னா எத்தனை தூரம் இருந்தாலும் சரி, அந்த ராத்திரி வேளையே அவங்க என்ன செய்யறாங்க? திரும்பி வந்து 11 கூட அவர்களோடு இருக்கிறவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே இதெல்லாம் கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, அவர்களுடைய துக்கம் போயிடுச்சு, அவருடைய சந்தேகங்கள் போயிடுச்சு, அவங்களுடைய குழப்பம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இயேசுவை பார்த்தா எல்லாமே போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலை, பயம், கலக்கம், பிரச்சனையை குறித்து, ஐயோ பிரச்சனை, இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு நாம பயப்படுறோம். ஏன்னா இயேசுவை பார்க்காததுனால. இயேசுவை பார்த்துட்டா நமக்கு பிரச்சனை எல்லாம் சின்னதா தெரியும். இயேசுவை பார்க்கலன்னா இயேசு சின்னதா தெரிவாரு, பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய பிரச்சனையை அவர் தீர்ப்பாரா? இவ்வளவு பெரிய வியாதி அவர் தீர்ப்பாரா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா வேத வசனங்களை அவர்கள் பார்த்தபோது, பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் இருக்காங்க, அதை பத்தி இல்ல, இயேசு பெரியவர் என்பதை அறிந்து விட்டார்கள். வேத வசனங்கள் மூலமாக தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட போது அவங்களுடைய துக்கம் போயிடுச்சு. அவங்க துக்க முகமா இனி என்ன செய்யல, இருக்கல. இன்னைக்கு அநேகருடைய முகங்கள் துக்கமாக இருக்கிறதற்கு, பிரச்சனைகளை குறித்து அவர்கள் பயப்படுகிறதற்கு காரணம் என்னன்னா, இயேசு யாருன்னு என்ன செய்யல. ஆமா, இஸ்ரவேலின் பாளையத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் நடுங்கி கொண்டிருந்தார்கள் கோலியாத்தை பார்த்து. ஆனா ஒருத்தன் வந்தான், இவனுக்காக போய் என்ன செய்யுங்க, நடுங்குகிறீர்களா என்று சொல்லி விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அவருடைய நாமத்தினால நான் போறேன்ட்டு போனான். அவன் முகம் கூப்புற என்ன செய்தான், விழுந்தான் என்று பிழைக்கும். அவன் பட்டயத்தோடு ஈட்டியோடு வர்றான், இவன் தடிகளோடு என்ன செய்யறான், கூழாங்கற்களோடு கூட போறான். இயேசுவை அறிந்தா பிரச்சனை எல்லாம் நமக்கு சின்னதா இருக்கும். இயேசு ரொம்ப பெரியவங்க. அடிக்கடி நான் சொல்ல, ஆண்டவரே நானுமே அறிந்திருக்கிறதை காட்டிலே நீ ரொம்ப, நம்ம அறிந்ததெல்லாம் கொஞ்சம் தான். யோவான் சொல்றார், நம்ம அறிந்ததெல்லாம், ஆனா அங்க போனா அவரை முகமுகமா பார்க்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை அவர் இருக்கிற வண்ணமாக இன்னும் கொஞ்சம் தான் நிழலாட்டமாக. 1-2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் நினைக்கிறேன், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல இப்ப கண்ணாடியில காண்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் ஒரு காலம் வரும் அவரை முகமுகமாக நாம் என்ன செய்ய போறோம், அறிய போகிறோம். வழிய சொல்லுவோமா? தூக்கம் வருதா? தூக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே பிரைஸ் தி லார்ட். வேத வாக்கியங்களை அவர் என்ன செய்தார், எல்லாருக்கும் விவரித்து காண்பித்தார். விவரித்து, நான் நினைக்கிறேன் உயிர் தெளிந்த பிறகு ரொம்ப தெளிவா வசனத்தை என்ன செஞ்சிருப்பாங்களாட்டிருக்கு, கேட்டிருப்பாங்க. சரி, அடுத்தது அவருடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்துகிறார். அவருடைய விசுவாசத்தை அவர்களுக்கு பலப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யூதர்களுக்கு இருக்கட்டும். 26வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். எல்லாரும் எங்கதான் இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு வீட்டில இருந்து ஆண்டவர் சொல்றது, உங்களுக்கு சமாதானம். ஏன்னா இவங்க பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி. பாருங்க, ஆண்டவர் முதல் முறை வந்தப்போ இந்த தோமா இல்ல. அவன் என்ன சொல்றான் பாருங்க, 25வது வசனம், மற்ற சிஷ்யர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே
தோமாவோடு சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன். நான் விசுவாசிக்க, நான் யாரு? நான் அப்படியெல்லாம் சும்மா, நீங்க எல்லாம் ஏமாந்தவங்க, நீங்க வேணா நம்புங்க, நான் என்ன செய்ய மாட்டேன். அதுல போட்டு பார்த்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இது பாருங்க, அந்த இடத்துல பிரத்யட்சமாக அவருடைய கண்களுக்கு தெரியல, ஆனா பேசினது அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க எல்லாம் யாரு? விசுவாசிகள், ஆண்டவருடைய சிஷ்யர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அங்க கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒட்டு கேட்கறது இல்லை, அங்கேயே தான் இருக்கிறாரு. அப்ப நம்ம என்னென்னலாம் பேசுறோமோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கேட்டுட்டு, ஆனா வெளிப்படல. ஆனா 8 நாளைக்கு பிறகு கரெக்டா வந்தாரா? வந்து நேரடியாக உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டு நேரடியாக தோமாவை பாக்குறாரு. பின்பு அவர் தோமாவை நோக்கி, அவன் ஒண்ணும் கேட்கல, நான் உன்னை தொட்டு பாக்குறேன், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே அவிசுவாசியா இராமல். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு அடுத்தது செய்யறது, நிறைய பேர் அவிசுவாசிகளா இருக்காங்க, அவங்களெல்லாம் தட்டி எழுப்பி கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவளை சொல்ற, அவிசுவாசியா இராமல் விசுவாசியாய் பலப்படுத்து. அப்படி விசுவாசத்தை தேவன் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்க அவிசுவாசம் எல்லாம் போயிடும், அப்புறம் தான் விசுவாசிகளா மாறும். இப்ப விசுவாசின்னு சொல்றோம், ஆனா பிரச்சனைகள் வந்தா என்ன வருது? அவிசுவாசம் வருகிறது, உடனே பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது. இன்னும் அந்த பூட்டப்பட்ட கதவு என்ன செய்யவே இல்லை. 8 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு காண்பிச்சார், உடனே பூட்டை உடைச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? வெளியே போயிருக்கலாம். ஆனா இன்னும் விசுவாசம் என்ன செய்யல? பலப்படல. உயிர்த்தெழுந்த இயேசு செய்கிற காரியம் என்னன்னா, நம்ம அவரை தேடுனா, அவருடைய சமூகத்தை நம்ம காத்திருப்போம் என்றால் வேத வசனங்களை விலக்கி நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அப்புறம் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறிவிடுவோம். ஆமா, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று படிக்கிறோம். அதே போல இந்த விசுவாசத்தினாலே உலகத்திலே நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை என்ன செய்தார்களாம்? கட்டினார், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பெரிய காரியங்களை பணத்தினால் செய்யல, எதனால செஞ்சாங்க? தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே செய்தார்கள். ஆகவே நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு செய்கிற அடுத்த காரியம் என்னன்னா, நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறாரு. அதுக்குதான் வேத வசனத்தை கொடுக்கிறார். வேத வசனத்தை படிக்க மற்றவருடைய வாழ்க்கையில தேவன் நடப்பித்த கிரியைகள் எல்லாம் நாம் படிக்க நம்ம அவர் மேல என்ன வரும்? விசுவாசம் வரும். இப்ப பாருங்க, நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறாரு, அவருடைய அதிகாரம் என்னன்னு எனக்கு தெரியலன்னு வைங்க, ஆனா அவரை எப்படிதான் பார்ப்பேன்? என்னை போல ஒரு மனுஷங்க, அவ்வளவுதான். ஆனா அவருடைய பதவியினுடைய அதிகாரத்தை நான் அறிவேன் என்றால் அவரால் இந்த வேலையை என்ன செய்ய முடியும்? சுலபமா செய்ய முடியும். அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா இன்றைக்கு அநேகருக்கு அது தெரியல. ஆண்டவரை சரியா அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததினால நமக்கு பிரச்சனையா இருக்குது. ஆகவே நமக்கு விசுவாசம் அவர் மேல இல்ல. பிரச்சனை, சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே என்ன செஞ்சிடறோம்? மனித உதவிகளை நாடி போறோம். விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட தான் போவாங்க? தேவன் இடத்துக்கு போவாங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஜெபிச்சுட்டு மனுஷர்கிட்ட போயிடுறாங்க. இந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்கொள்ளல. என்ன செஞ்சிடறாங்க? ஆண்டவரே, இந்த மனிதன் கிட்ட போற, நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? அவனுடைய இருதயத்துல கொஞ்சம் பேசி உதவி ஜெபம் பண்ணிட்டு யார்கிட்ட போயிடுறாங்க? இல்லைங்க, அப்படி இல்ல. தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ ஆண்டவர் வருவார். ஆண்டவர் சில கிரியைகளை அவரே செய்வார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜெபிச்சுட்டு போயிடுறது இல்ல, மனித உதவிகளை நாடி, வேற ஒரு உதவியை தேடி. நீங்க ஜெபிச்சுட்டு பொறுமையா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்கும் போது தேவனே சூழ்நிலைகளை என்ன செய்வார்? மாற்றுவார். எதுக்கு காரணம்? இன்னைக்கு அநேக அவசரப்படுறதுக்கு காரணம் என்ன? விசுவாசம் இல்ல. ஐயோ, இந்த பிரச்சனை என்ன ஆகும், இல்ல இந்த காரியம் என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன இல்ல, அவங்களுக்கு பயம் வர்றதுனால உடனே ஜெபம் பண்ணிட்டு என்ன செஞ்சிடறாங்க? எங்கேயாவது போய் ஏதாவது விழுந்துடுறாங்க. ஆகவே இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், விசுவாசம் வரும், வந்தா பொறுமையா இருக்கும். அந்த சூழ்நிலையை கர்த்தர் கிரியை செய்வதற்காக வருடங்கள் காத்திருப்போம். எவ்வளவு நாள்? வருடங்கள். ஆபிரகாம் விசுவாசிச்சாரு, 24 வருஷம் 25 வருஷம் அவரை என்ன செய்தார்? காத்திருக்க வைத்தாரு.
25 வருஷம் கழிச்சு கர்த்தர் அற்புதத்தை செஞ்சாரா? செய்றார். அப்போ விசுவாசம் வந்த பொறுமை வரும். ஆகவே இங்கே நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் ரொம்ப மிக மிக முக்கியம். ஆமா, நமக்கு அதுதான், வேற ஒன்றையும் கொடுத்துட்டு போல. சீஷர்கள் கிட்ட நீங்க போய் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும், இப்ப எங்க எது வரைக்கும் போக சொல்றாரு? உலகம் எங்கும் போக சொல்றாரு. போறப்போ எல்லாருக்கும் இங்க வாங்க, எல்லாருக்கும் 10 கோடி கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் போய் என்ன செய்யுங்க, ஊழியம் பாருங்க அப்படின்னு 10 கோடி யாருக்காவது கொடுத்துட்டு போனாரா? ஒரு பைசா கொடுக்கல. யாருக்கு? சீஷர் போனாங்களா? உலகம் முழுவதும். உலகம் முழுவதும். இப்ப நம்ம இந்தியாவில இருக்கிறோம். அப்ப இந்தியாவுக்கு ஆட்கள் வந்தாங்களா? வந்தாங்க. ஏதாவது கொடுத்துட்டு போனாரு அவரு? ஒண்ணுமே கொடுக்கல. இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் தான் நாடுகளை கடந்து போக முடியும். ஆமா, விசுவாசத்தினாலே நீதிமான் சொல்லுங்களேன் பிழைப்பான். இந்த காலையில ஆண்டவர் நம்மை பார்த்து, எந்த விசுவாசம் இருந்ததுன்னா தேவன் நம்மை பிழைக்க. சின்ன பிரச்சனை, பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. ஆமா, நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி காரியங்களை கேட்போம் என்றால் தேவன் தமது சித்தத்தின்படி நமக்கு காரியங்களை கத்த செய்வார். என்னோட வாழ்க்கையில அநேக சாட்சிகளை சொல்லலாம். கர்த்தருக்காக காத்திருந்த போது கர்த்தர் அற்புதங்களை செய்த பல தருணங்கள் என்னுடைய வாழ்க்கை. பணத்தை குறித்து மாத்திர மற்ற அநேக காரியங்களை குறித்து. ஆகவே ஆண்டவருடைய அந்த விசுவாசம் எங்க வருதுன்னா இங்கதான் வருது. வசனத்தை படிக்க அதை தியானிக்க, அதை கற்றுக்கொள்ள ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம எப்படிதான் பார்ப்போம்? வேதத்தின் கண்ணோட்டத்தோடு பிரச்சனையை அணுகுவோம். இன்றைக்கு மக்கள் எப்படி அணுகுறாங்கன்னா, உலகத்தாருள் எப்படி அந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள், அந்த அடிப்படையில பிரச்சனைகளை தேவைகளை அணுகுகிறார்கள். ஆனா வேதத்தை நீங்க படிக்க என்னன்னா, வேதத்தின் கண்ணோட்டத்தோடு உலகத்தை பார்த்தல். ஒரு பிரச்சனை எதன் அடிப்படையில பாக்குறது? வேதத்தின் கண்ணோட்டத்தோடு கூட. ஆமா, வேதம் தெரியலன்னா எப்படி அதை பாக்குறது? வேதம் என்பது இந்த ஸ்பெக்ஸ் மூலமா பாக்குறது போல வச்சுக்கலாம். அப்ப வேதத்தை நம்ம அறிய ஒவ்வொரு பிரச்சனை, ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்க இருக்குது? ஆமா, இங்க வேதத்துல இருக்குது. ஆதாம் உருவான நேரம் முதல் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆகவே நமக்கு தெரியும் இந்த பிரச்சனை அங்க ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்குது. இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, எப்படி அவர்கள் தன்னுடைய அறிவை விருத்தியாக்கி கொள்கிறார்கள். ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பார்த்து என்ன செய்யறாங்க, அவங்க கற்றுக்கொள்கிறார். அது போல மனித இன வரலாற்றுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குதோ அத்தனை பிரச்சனை ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு, நடந்து முடிந்து விடுது. அதற்கான தீர்வுகள் வேதத்துல இருக்கிறது. அப்போ இந்த வேதத்தின் கண்ணோட்டத்தோடு கூட உலகத்தை பார்க்கும் போது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்ம எங்க எடுக்கலாம்? ஆமா, அவ விசுவாசம் வருது. இந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய தேவைகள் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வசதியாக அது காணப்படுகிறது. அடுத்தது உயிர்த்தெழுந்த இயேசு செய்கிற அடுத்த காரியம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். 21வது அதிகாரத்துல உயிர்த்தெழுந்த தேவன் இந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க அடுத்த காரியம்னா, இந்த சீஷர்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சந்திக்கிறார். ஏன்னா இந்த சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பின்னாடி வரும்போது அவங்களுடைய தொழிலை விட்டுட்டாங்க. அவங்க எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள், அநேகமான பேர். அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிற படகை, வலையை, தொழிலை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. 3.5 வருஷமா ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லா தேவைகளும் அவர் என்ன செஞ்சாரு, சந்திச்சுட்டு இருந்தார். பேதுருடைய தேவைகளை சந்திச்சாரா? நம்ம உங்கள் போதகர் வழி கட்டுகிறாரான்னு தான் கேட்கிறான். நீ கட்டினியான்னு கேட்கல. ஆனா அவனுக்கு நான் டாக்ஸ் என்ன செய்யல, கட்டல. யாராவது டாக்ஸ் கட்டுறதுக்காக பயந்துட்டு இந்த டாக்ஸ் எப்படி கட்டுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கரண்ட் பில் ஆனாலும் சரி, வீட்டு வாடகை ஆனாலும் சரி, என்ன வரி ஆனாலும் சரி, ஆண்டவருடைய வசனத்தை அதிகமா வாசிங்க. எல்லா டாக்ஸ் கட்டுறதுக்கு பணத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பேதுருவுக்கு கட்டினவர் உங்களுக்கு எனக்கு கட்டணம் பண்றதா? அல்லேலூயா. ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பேதுரு கேட்கிறாரு, பேதுரு சொல்லுவது வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, உன்னுடைய வலையை எடுத்துட்டு போன்னு சொல்ல, உன்னுடைய தூண்டில எடுத்துட்டு போய் சமுத்திரத்துல போய் இந்த தூண்டில போடுப்பா. அது அங்க ஒரு மீன் என்ன செய்யும், மாட்டும். அதனுடைய வாயை திறந்து பார், அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை உனக்கும் எனக்கும் என்ன செய்ய போய் செலுத்து அப்படின்றார். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஏன்னா இவங்களுக்கு அது புரியல. 3.5 வருஷம் அவர் கூட இருந்தாரு. எல்லா செலவுகளையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, பார்த்துட்டார். 12 பேருடைய செலவை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், பார்த்திருக்கிறார். அவங்க செலவு மாத்திரம் இல்ல,
பண்டிகைக்கு அநேக ஏழைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்தாருன்னு என்ன செய்யுது வேதம் சொல்லுது. ஒல்லையில சிவமா இயேசு பணம் காணிக்கை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? ஏழைகளுக்கு அவர் செலவிட்டு இருக்கிறார். பல காரியங்கள் அங்க நடந்திருக்குது. ஏனென்றால் திரள் கூட்டமான ஜனங்கள் என்ன செய்வாங்க, அவருடைய கூட்டங்களுக்கு அவர் வருவார். அப்போ பாருங்க, நானு வேதத்தை படிச்சு பார்த்தா இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. ஒரு நாள் கூட காணிக்கை எடுத்ததாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று எல்லாரும் என்ன செய்யுங்க காணிக்க போடுங்கன்னு சொன்ன மாதிரி யாரு 4 பேர் எழுதி வச்சிருக்காங்க. 4 பேர் என்ன செய்யல, அப்படி ஒரு காரியத்தை எழுதவே இல்லை. ஆனா பணப்பையை சுமக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சிருந்தாராம். எப்படிங்க, என்ன எதை அப்போ நிறைய வந்தா தானே சுமக்க முடியும். இப்ப பர்ஸ்ல இருக்கிறது யாராவது சுமந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டோம். பர்ஸ்ல இருக்கிறது அது ஒண்ணும் இல்லைங்க. ஆனா அன்னைக்கு சுமக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆஸ்திகளால் அவருக்கு என்ன செய்தார்களாம், ஊழியம் செய்தார்கள் ஆஸ்திகளால். அப்போ நிச்சயமாக எல்லாருடைய சீஷர்கள் எல்லாருடைய தேவை, அவர்களுடைய குடும்பத்தின் தேவையை கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு. அப்ப இவங்க வீட்டுல இருந்து ஆண்டவர் பின்னாடி வந்துட்டாங்க. குடும்பத்தை யார் பாக்குறது? வீட்டுல இருக்கவங்க சும்மா விடுவாங்களா? கண்டிப்பா விட மாட்டாங்க. ஆகவே இவங்க தேவை, இவங்க குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொண்டிருந்தார். இப்போ இயேசு மரித்துட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போ அவ்வப்போது அவர்களுக்கு தங்களை காண்பித்துக் கொண்டார். நான் நினைக்கிறேன் இருந்த பணமெல்லாம் போயிருக்கோம். அது வேற, அந்த யூதாஸ் காரியோத் வேற என்ன செஞ்சுட்டான், பணப்பைய வச்சுதான் அவன் போய் நாண்டு கொண்டு செத்து விட்டான். இப்போ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் கலிலேயாவுல இருக்கும்போது 21வது அதிகாரத்துல 3வது வசனத்துல பாருங்க, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? மீன் பிடிக்க போகிறேன். இவன் எதுக்காக கூப்பிடப்பட்டவன்? மனுஷர்களை பிடிப்பதற்காக ஆண்டவர் அவனை அழைத்திருக்கிறாரு. இவன் என்ன சொல்றான், நானு ஏன் ஆண்டவர் போயிட்டாருப்பா, இப்ப எனக்கு செலவுக்கு என்ன இல்ல, காசு இல்ல, வீட்டுல கேக்குறாங்க, ஏன்னா இந்த மாசத்தினுடைய செலவுக்கு காசு இன்னும் என்ன செய்யல, குடுக்கல. இப்ப ஆண்டவர் வேற என்ன செஞ்சிட்டாரு, மரித்துட்டாரு. இப்ப குடுக்கலன்னு வீட்டுல வருமா வராதான்? 1ஆம் தேதி ஆனா வாடகை கட்டணும், அடுத்தது கரண்ட் பில் கட்டணும், அந்த இது இந்த இதுன்னு பல செலவுகள். ஆகவே இவர் பாக்குறாரு, நான் எதுக்கே போயிடுறேன்ப்பா, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான், எங்க வீட்லயும் அதே, எங்களுக்கும் உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்கு, ஆகவே நாங்களும் உம்முடனே கூட. பேதுரு பாருங்க, ஒரு பெரிய லீடர், எங்க போனாலும் பின்னாடி ஒரு 6-7 பேர் என்ன செய்யறான், வர்றான். அது ஆண்டவர் அப்படி தெரிந்து எடுத்திருக்கிறார் அவனை. ஆகவே அவன் எந்த நல்லது செஞ்சாலும் 10 பேர் என்ன செய்யறான், நிக்கிறான். இப்போ இந்த காரியத்துக்கு போனாலும் 4 பேர் என்ன செஞ்சான். சிலர் அப்படி இருப்பாங்க, எப்போதும் 4 பேர் கூட என்ன செய்வாங்க, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க சொல்றாங்க, நானும் எங்களுக்கும் அதே பிரச்சனை தான்ப்பா, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்யறாங்க பாருங்க என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே, அப்ப வீட்டுலதான் இது நடந்திருக்குதாட்டு இருக்கு. அவ உடனே புறப்பட்டு போறாங்க. அவ உடனே படவில் ஏறினா, யாருடைய படகு ரெண்டுக்கு எடுத்தாங்களா என்னன்னு தெரியல, மேல போனா இதெல்லாம் கேட்கணும். அப்ப படகு சுத்தமா வித்துட்டு வரலையாட்டு இருக்கு ஆண்டவர்கிட்ட, ஏதோ கொஞ்சம் வச்சுட்டு தான் செஞ்சிருக்கான், வந்திருக்கான். உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும், என்னங்க அன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய சமுத்திரம், எவ்வளவு பெரிய வலையை வச்சிருப்பானுங்க. ஆனா அன்னைக்கு ஒண்ணுமே என்ன செய்யலையா, சின்ன மீன் கூடவா அகப்படாது, கண்டிப்பா என்ன செய்யும், அகப்படும். ஆனா அன்னைக்கு ஒன்றும் என்ன செய்யல, அகப்படவில்லை. வாசிங்க. கரெக்டா வந்துட்டார் பாத்தீங்களா. இவங்களுக்கு என்ன இல்ல, நைட்டு முழுவதும் பிரயாசப்பட்டானுங்க, ஒரு மீன் கூட என்ன செய்யல, கிடைக்கல. அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஏன்னா உயிர் தெழுந்த பிறகு அவர் வெளிப்படுத்தினாதான் என்ன செய்ய முடியும், அவங்கள அவரை பார்க்க முடியும். இங்க நாம இப்படி பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்குதான்னு படிக்கிறோம். NIV டிரான்ஸ்லேஷன்ல பிள்ளைகளே மீன் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாராம். என்ன கேட்கிறாரு, உங்ககிட்ட மீன் ஏதாவது, ஏன்னா எதுக்குதான் போயிட்டு வந்திருக்காங்க, ஏன்னா மீன் பிடிக்கிற இடத்துல சாப்பாடு ஆக்கிட்டா வருவாங்க, அப்பம் சுட்டுட்டா வருவாங்க. அவங்க கிட்ட டைரக்டா கேட்கிறாரு, உங்ககிட்ட மீன் ஏதாவது இருக்கான். அப்ப பாருங்க, எனக்கு இதை படிச்சவன் சிரிப்பே வந்துருச்சு. நைட்டு முழுவதும் என்ன செஞ்சிருக்கான், எல்லாம் பிரயாசப்பட்டுட்டாங்க. இப்ப திரும்பி
திரும்பி போட்டு சும்மா வருமா? ஏதாவது என்ன செய்வாங்க, மீனவன்ற ஒரு யூடியூப் சேனல் அடிக்கடி நான் பார்ப்பேன். அதுல வலைய போட்டா எப்படி வருது, பயங்கரமா வருது. போட்டுட்டே இருக்கானுங்க, என்ன செஞ்சுட்டே இருக்கு, நாமளும் சாப்பிட்டே தான் இருக்கும் மீன். அவ வேணும்னே கேட்கிறார் ஆண்டவர், உங்களிடத்துல புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்துல அது NIV படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் NLT இன்னும் கிண்டலாக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. நீ வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஏதாவது மீன் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஆமா, ஒரு மீன் இல்லைங்க, அப்புறம் எதுக்குடா போனீங்க, ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர் வேணும்னே இதை செய்யறாரு ஆண்டவர். நைட்டு முழுவதும் இவங்களுக்கு என்ன கொடுக்க கூடாது, நான் நினைக்கிறேன் மீனுக்கு கட்டளை இட்டிருப்பார், எல்லாம் அந்த சைடு போங்க. இவங்க பிரயாசப்பட்டிருக்காங்க, முடியல. அவர்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்றார். அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. கண்ணு யாருக்கு திறக்குது, யோவானுக்கு. ஏன்னா அவர் மார்பில சாஞ்சி கொஞ்சம் சிலுவை நண்டையில இருந்த இன்னும் கொஞ்சம் இவங்க எல்லாரையும் காட்டில அவரு கொஞ்சம் என்ன செய்யறாரு, ஆண்டவன் மேல அன்பா இருக்கிற அவ கண்ணு கொஞ்சம் திறக்குது. எப்பா இது செய்யறது யாரு? ஏன்னா நைட்டு முழுவதும் வலை போட்ட ஒரு நெத்திலி மீன் கூட என்ன செய்யல, கிடைக்கல. ஒரு மத்தி மீன் கூட என்ன செய்யல, கிடைக்கல. இப்போ இவ்வளவு மீன் என்ன செய்யுது, கிடைக்குதுன்னா இவர் யாரு, இவர் தான் அதை செய்ய முடியும் அப்படின்றத அவன் புரிந்து கொண்டு இவர் கர்த்தர் என்றான். உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், கடல்ல கர்த்தர்னோன்னா ஐயோ இப்படி இருக்கிறனே நானே குதிச்சுட்டான். சரி, ஓகே. 9வது வசனத்துக்கு வருவோம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார். ஏசு அவங்க யோசிக்கிறாரு, நைட்டு முழுவதும் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, அவங்க பசியா என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இந்த அதிகாலை வேளையில இந்த காலை உணவை ஆண்டவர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து, இப்ப மீன் இருக்குது, என்ன இருக்குது, காலையிலேயே என்மையோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட், நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் யார் கொடுக்குறா, இந்த சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிறார். அப்போ இங்கே நான் புரிந்து கொண்ட காரியம் என்னன்னா, அவருடைய எல்லா தேவைகளையும் நான் என்ன செய்வேன், சந்திப்பேன். நீ உன் இஷ்டத்துக்கு என்ன செய்யாத, போகாத அப்படின்னு தான் சொல்ற. அப்போ எல்லாருமே நம்ம வேதத்தை வாசிச்சுட்டு அவர் கூட இருந்தா காலையில அப்பமும் மீனும் கிடைச்சிடும் நினைக்காதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கும் அந்த வேலையின் மூலமாக விசுவாசத்தினாலே ஆண்டவர் அவர்களுடைய சகல தேவைகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். இவங்களை கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னாரு. இவங்க ஏதோ கொஞ்சம் விடாம இணைஞ்சிருக்காங்களாட்டுக்கு வந்திருக்காங்க. நேரம் வந்தோடனே என்ன செய்ய, திரும்பி போயிட்டாங்க. ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவராக என்ன செய்யறார், இருக்கின்றார், தேவைகளை சந்திக்கிறவராக. அதனால்தான் யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்ல. 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்ல. அப்போ ஆண்டவர் இங்கே சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்ன வேலையை சரியா செய்யுங்க, பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யும், கரெக்டா லஞ்ச் கிடைக்கும், உங்க குடும்பத்தினுடைய தேவை கிடைக்கும். இதேதான் அங்கேயும் உங்களுக்கும் நான் சொல்றேன். நல்ல வேலைகளை கர்த்தரே என்ன செய்வாரு, கொடுப்பார். உங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செய்யத்தக்கதான சம்பளத்தை, பணத்தை கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். எல்லா தேவைகளும். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிகளையும் நாம் தேடும் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன சார் கூட ஆண்டவர் கொடுக்கின்றவரா இருக்கிறார். ஆனா கூட கொடுக்கறத பார்த்துட்டே போயிட்டு இருக்க கூடாது. நிறைய பேரு அவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னுட்டு அதையே தான் அவரை பாருங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, பணத்துக்காக அல்ல. அதான் ரொம்ப மிக நம்முடைய இருதயம் எதன் மேல இருக்குதுன்றதை அவர் பாக்குறார். நம்ம பணத்துக்காக தேடுறோமா, இல்ல உண்மையாகவே அவர் வேணும்னு தேடுறோமா? உண்மையா அவர் வேணும்னு தேடினா ஒழுங்கா பைபிள் படிப்போம், ஒழுங்கா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்போம், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை முழு உற்சாகம் கொள்ளுவோம். அப்ப ஆண்டவர் பார்ப்பார், அப்பா உண்மையா என்ன செய்யறான், தேடுறான். ஆண்டவர் டெஸ்ட் எல்லாம் வைப்பாருங்க, உண்மையா தேடுறோமா, இல்ல பணத்துக்காக ஆண்டவரை தேடுறோமா, பிரச்சனைக்காக தேடுறோமா? சில பிள்ளைகளை நம்ம அறிந்திருக்கிறோம்ல, அவங்க நம்மளை பார்த்தோன்னே கை நீட்டுவாங்க. எதுக்காக தெரியுமா, இவன் ஏதாவது அவங்களுக்கு என்ன செய்வான், அந்த பிள்ளைக்கு கொடுப்பான், அது படைத்து வச்சிருக்கான் அதுக்காக. அப்புறம் அவன் பெற்றுக்கொண்டுட்டு அவன் என்ன செய்ய மாட்டான், கிட்டைய இப்ப வான்னு கூப்பிடுங்க, கொடுத்த பிறகு கூப்பிடுங்க, வராது.
அது அப்படியே இன்னும் நமக்கு மாறல. ஆகவே நம்ம ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறத பார்த்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறோம் அது தெரியும். ஆண்டவருக்கு இவன் எதுக்காக நம்ம கிட்ட வர்றான், என்ன தேடுறானா. அதனாலதான் சீஷர்களுக்கு பார்த்து அடுத்தது சொல்றாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமா அன்பு கூறுகிறாயா அப்படின்னு பேதுருவை பார்த்து கேட்கிறார். இப்ப அன்பு கூறுவதலின் அடிப்படையில எதையும் எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு வரக்கூடாது. ஆரம்பத்துல அப்படிதான் வருவோம் நம்ம. ஆனா ஆண்டவரை அறிய அறிய அவர்தான் நமக்கு முக்கியம். ஆமா, மற்றதெல்லாம் ரெண்டாவது. கொடுத்தாலும் சரி கொடுக்காக்கட்டியும் சரின்னு நம்ம வந்தா ஆண்டவர் நிறைவா கொடுப்பார். நான் அடிக்கடி படிக்கிற காரியம், யாக்கோபுக்கு 6 வருஷத்துல கோடிக்கணக்கான ரூபாய் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்கார். 2 கோடி ரூபாய் ஏசாவுக்கு கிஃப்டா என்ன செய்யறான், எத்தனை வருஷத்துல, 6 வருஷத்துல கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவன். சாதாரண ஆடு மேய்க்கிற தொழில அவ்வளோ லாபத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். அந்த என்ன வேலையா இருந்தாலும் சரி, சின்ன வேலையோ பெரிய வேலை, நீங்க ஆண்டவரை கருத்தா தேடுவீர்கள் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை கருத்தாய் தேடுவீர்கள் என்றால் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆகவே அவங்க பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவர்களுக்காக ஆகாரத்தை ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இப்ப சொல்றாரு, திரும்பியும் சொல்றாரு, நீங்க பிடித்த மீன்களில் சிலவற்றை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு கூட சொல்றார். அப்புறமேல் சில காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ சரி, இதுல இருந்து நான் சொல்லுகிற காரியம், நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் என்று இந்த காலகட்டத்தில் அவர்களை பழக்குவிக்கிறார். அப்படியே விட்டுட்டு போயிட்டாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அந்த மனுஷன் நல்லாதான் இருந்தான், திடீர்னு அவன் என்ன செஞ்சுட்டா, விட்டுட்டு போயிட்டான். அவனா விட்டுட்டு போனான், ஆண்டவர் கூட்டுட்டாரு, அவர் போயிடுறாரு. ஆனா நான் ஒன்னும் சரியில்லைங்க. இல்ல, அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படி எடுத்துக்கொள்ளப்படல, பரலோகத்துக்கு போல இந்த சீஷர்களை தயார்படுத்துறார். அடுத்தது, அவள் தேவனை சார்ந்து அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட, ஊழியங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார், பழக்குவிக்கிறார். ஒரு சொல்லுவோமா? ஆமா. எப்படி இயேசுவுக்கு ஆஸ்திகளை விற்று இயேசுடைய ஊழியத்தை தாங்கினார்களோ, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தை படிச்சா அவன் நிலங்களையும் வீடுகளையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. பேச ஊழியத்துக்கு வந்துடலாமா? இயேசுவுக்கு எப்படி நடந்ததோ அப்படியே யாருக்கு நடக்குது, அப்போஸ்தலர்களுக்கு நடக்குது. அப்போஸ்தலர், ஏன்னா வேதத்தை நான் படித்து பார்த்த வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க எகிப்திலேயோ கானான் தேசத்திலேயோ கட்டல, வனாந்தரத்துல என்ன செய்யறாங்க, வனாந்தரத்துல கட்டுறாங்க. ஆமா, காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லுன்னு சொல்றாரு, மோசே சொல்றார். அப்புறம் படிச்சுட்டே வந்தா அவங்க வந்து சொல்றாங்க, ஐயா வேண்டியதற்கு அதிகமா இருக்குது, இதை சேர்த்து வைக்க என்ன இல்ல, இடம் இல்ல. ஆகவே எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்றார். எனக்கு அதை படித்து பார்த்து எனக்கு ஆச்சரியம். தேவனுடைய திட்டத்தின்படி காரியங்களை நாம் செய்வோம் என்றால் ஆண்டவரே கொஞ்சம் போதும்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் சந்திக்கிறவர். இதை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? வேத வசனங்க, தேவன் அப்படிப்பட்ட தேவன். இதெல்லாம் அவருடைய இதுதான். இதெல்லாம் இந்த பூமி அதுல இருக்கிற எல்லாம் ஆண்டவருடையது. ஆகவே நாம ஆண்டவரை கருத்தா தேடினா கர்த்தர் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார், சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் எலிசா நாகமான் கொண்டு வந்ததை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவன் ஒட்டகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கான், அவன் பெரிய ஒரு சீரிய தேசத்தின் படைத்தளபதி, பெரிய படைத்தளபதி. ஒட்டகங்கள் ஃபுல்லா என்னதான் இருக்குது, ஆமா, எல்லாம் சிரியா தேசத்தினுடைய உச்சிதங்களோடு கூட வந்திருக்கான். ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் வாங்காத அப்படின்ற. அவன் வாங்கல. ஆனா கூட இருக்கவனுக்கு என்ன வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அதே சிரியா தேசத்துக்கு போறாரு. பெனதாத் ராஜா பல ஒட்டகங்களை யாருக்கு அனுப்புறா, இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு காணிக்கைகளை அனுப்புகிறார். எதுல வந்திருக்குது அவங்க அன்றைக்கு காணிக்கைகள்லாம், ஒட்டகங்கள்ல வந்திருக்கு. ஆகவே சில நேரங்கள்ல ஆண்டவரை புரிந்து கொண்டா நம்ம இதுக்காக கவலைப்பட மாட்டோம். உலகத்துக்குரிய காரியங்களுக்கு சில நேரம் ஆகுறது, வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து வேற வைக்க வேண்டியது இருக்கிறது இல்ல. ஆகவே இன்னும் 2 காரியம் இருக்கிறது, 5 காரியம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது, இந்த சீஷர்களை ஊழியத்திற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். என்ன செய்யறாருங்க அவரு, ஊழியத்துக்கு இவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். சரி, ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போக போறாரு. ஆகவே இவர்களை ஊழியத்திற்கு அடுத்து தான் விட்டு செல்லுகிற அந்த பணியை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்காக இவர்களை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47வது வசனம். 47 இருந்து வாசிங்க. அன்றியும் மனம் திரும்புதலும்
பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல, ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்பா ஊழியத்தை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்? எருசலேம்ல இருந்து ஆரம்பிக்கணும். அடுத்தது பிரசங்கம் என்ன பண்ணணும்? அந்த டாபிக்கும் கொடுக்கிறாரு. எதை ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா என்னதுங்க? அடிக்கடி சொல்றது, மனம் என்றால் சிந்தனை, கவனம், எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் யார் பக்கம் திரும்பணும்? தேவன் பக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன? பணத்தின் பக்கம் இருக்கு, வேலையின் பக்கம் இருக்கு, பிரச்சனையின் பக்கம் இருக்கு, வியாதியின் பக்கம். அதையவே நினைச்சிட்டு இருக்கான். இப்போ பிரசங்கம் பண்ணி எல்லாருடைய மனதை யார் பக்கம் திருப்பணும்? அதுதான் முதல் வேலை. எல்லாருடைய மனதையும் யார் பக்கம் திரும்பும்? நானும் இதுக்குதான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாருடைய கவனமும் யார் பேர்ல வரணும்? தேவன் பேர்ல வரணும். அப்புறம் கடைசி இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வாரம் முழுதும் எல்லாரும் யாரதான் நினைச்சிட்டு இருக்கோம்? தேவனை. மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். அடுத்தது பாவ மன்னிப்பு. இது ரொம்ப பெரிய காரியம். அவன் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அவ்வளவுதான். பாவத்தினுடைய விளைவுகள் மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார். பாவ மன்னிப்புக்காக இயேசு தம்முடைய ரத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? அவன் தான் பாவி என்று உணர்ந்த, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்றால், ஆண்டவர் பாவங்களை மன்னித்து தம்முடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி தேவனோடு கூட அவர்களுக்கு உறவை என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். தேவனோடு உறவு. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ஜீவியம். ஆண்டவர் அவங்களை பார்த்துக்குவார். அப்ப எதை பிரசங்கம் பண்ணி உன் கவனத்தை முழுவதும் தேவன் பக்கமா திருப்பு, ஜனங்களுடைய கவனத்தை. இரண்டாவது, பாவ மன்னிப்பை அவளுக்கு பிரசங்கம் பண்ணி தேவனோடு கூட அவர்களை ஐக்கியப்படுத்து அல்லது ஒருமனப்படுத்து என்று சொல்லுகிறார். அடுத்தது எருசலேம் துவக்கி, அடுத்தது சகல. ஆமா, எங்கிருந்து ஆரம்பிங்க இந்த வேலைய? எருசலேம்ல ஆரம்பிங்க. அப்புறம் எங்க போனோம்? சகல தேசத்திற்கும் நீங்கள் கடந்து சொல். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். ஏன்னா ஆண்டவர் அவளை உருவாக்குறார். உருவாக்கி நீங்க எனக்கு போற இடத்துல எல்லாம் சாட்சிகள். இப்போ சபையினுடைய வேலை அதுதான். விசுவாசிகளை உருவாக்கி எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க யாருக்கு சாட்சியா இருக்கணும்? உங்களை பாக்குறவங்க கேட்கணும், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா அப்படின்னு கேட்கணும். உங்களோடு கூட பேசுகிறவர்கள், உங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறவங்க, அவங்களுக்கு புரிந்துடணும் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். எப்படி வாழணும்னு அவங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அதுக்குதான் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏதோ கொஞ்சம் ஆண்டவரை பாடி காணிக்க போட்டுட்டு போறதுக்காக மாத்திரம் அல்ல சபை. அவளை சாட்சிகளாக மாற்றணும். ஆமா, பரிசுத்தாவியின் நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் அவர்களை என்ன செய்யணுமோ நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆகவே சபையினுடைய வேலை வசனத்தை கொடுத்து ஆண்டவர் யாருன்னு காட்டி அவளை எல்லாரும் ஆண்டவருக்கு என்னவா மாத்திரணும்? சாட்சிகளாக. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல ஆண்டவருக்கு நீங்க தான் சாட்சி. உங்களுடைய குடும்பங்கள்ல நீங்க தான் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆமா, சாட்சிகளாக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமா, நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இப்ப அடுத்த ஊழியத்திற்கு, இதுவரைக்கும் அவருக்கு இவங்க பணிவிடை வேலைதான், ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க போய் என்ன செய்ய போறாங்க? மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் இவங்க சொல்ல போறாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க, அங்க வர்ற கூட்டங்களை ஒழுங்குபடுத்திட்டு இருந்தாங்க. இப்ப இவங்களே போய் என்ன செய்ய போறாங்க? பிரசங்கம் பண்ண போறாங்க. ஆகவே இங்க ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க? மற்றவங்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு சாட்சிகளாக நீங்கள் வாழ வேண்டும். அதுக்கு இது ஒரு ஸ்கூல் மாதிரி தான். இது இந்த சபை என்பது ஒரு ஸ்கூல் தான். இங்க கற்றுக்கொண்டு நாம தேவனுக்கு சாட்சிகளாக நாம் என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஆகவே ஆண்டவர் இவர்களை ஊழியத்திற்காக, இங்க இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு செய்கிற அடுத்த காரியம், ஊழியத்திற்காக அவர்களை என்ன செய்கிறாரு? ஆயத்தப்படுத்துகிறார். கடைசியாய் ஒன்றை நான் சொல்லி நான் நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? இவைகளை அவர் சொன்ன பின்பு, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் என்ன செய்யறாராம்? உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இத இப்ப ரகசியமா அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தா இவனுங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? எல்லாம் தேடி ஏசு எங்கெங்க போனாரு? ஏசு 8 நாளா என்ன ஆயிடுச்சு, இன்னும் அவர் காட்சி கொடுக்கவில்லை அப்படின்னு எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? அவரை தேடிட்டு இருப்பாங்க. எல்லாரும் போக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே சீக்கிரம் வாங்க அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரையும் ஒலிவ மலைக்கு கூட்டிட்டு போய்
அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர அவர் பரலோகத்துக்கு போறதை எல்லாரும் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து, இதை அப்படியே தத்ரூபமா பாக்குறாங்க. மேகம் அவரை எடுத்துக்கணும். அவர் போகிற போது இவங்க பார்த்துட்டே இருந்தாங்களா, அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், சேர்ந்து படிப்போம், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று. இப்ப சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். பாருங்க, இவங்க அந்த காட்சி அப்படியே பாக்குறாங்க. எப்படி போனாரோ அப்படியே என்ன செய்வார், வருவார். இந்த காரியத்தை பிடிச்சிட்டாங்க. இப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கடைசியா சொல்லி கடந்து சென்ற காரியம் என்ன? நான் போறேன்ப்பா, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. அந்த காட்சியை அவர்கள் தங்களுடைய கண்களினாலே என்ன செய்தாங்க, கண்டாங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படியாக நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். இப்போ ஒவ்வொரு நாளும் மேகத்தை பார்க்கும் போதெல்லாம் எதைதான், ஆண்டவர் சீக்கிரம் என்ன செய்வாரு, வரப்போகிறார். ஆண்டவர் அந்த வருகைக்காக இவர்கள் அதை வருகையை எதிர்கொள்ள கர்த்தரை பக்குவப்படுத்துகிறார். உள்ளே சுபமா அவ நன்றாய் புரிந்து உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு செய்கிற காரியம் அதுதான். இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள் எல்லாம் பெற்று இங்கேயே உட்கார்றதுக்கு இல்ல, ஒரு நாள் வரும் அவரை சந்திக்கணும் நாம. அது மரணத்தின் மூலமாகவோ அல்லது தேவனுடைய வருகையின் மூலமாகவோ நான் அவரை என்ன செய்யணும், சந்திக்கணும். அதற்காக ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்கிறார். ஆகவே இந்த காலை வேளை நான் என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு 40 நாள் செய்த காரியமே இதுதான். நான் எப்படி உயிர்த்தெழுந்தனோ அதே போல நீங்களும் என்ன செய்வீங்க, உயிர்த்தெழுவீங்கப்பா. நான் எப்படி பரலோகத்துக்கு எழுந்தருளி போகிறேனோ அதே போல ஒரு நாள் வரும். இப்போ அவங்க எல்லாம் ராக்கெட்ல என்ன செய்யறாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. ஒரு 14 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. ஆனா நாம என்றென்றும் அவரோடு கூட இருக்க போறோம். அவன் நமக்கு எந்த ராக்கெட்டும் தேவையில்லை. இயேசு எப்படி உயிரோடு கூட எழுந்தருளி போனாரோ அதே போல திரும்பி அவர் என்ன செய்ய போறார், வரப்போகிறார். மத்திய ஆகாயத்துல வரும்போது நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். லேலுயா, லேலுயா. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் அவர் சகோதர இடத்துக்கு போனார் என்று நேற்றுக்கு நம்ம படித்தோம். மற்றவங்க கிட்ட எல்லாம் போல, யார் அவரை விசுவாசித்தார், யார் அவரோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டால் அவரிடத்தில் அவர் கடந்து சென்று முதல்ல சொல்றார், தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு என்ன செய்தார், காண்பித்தார். அடுத்தது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற சத்தியத்தை அவர்களுக்கு புரிய வச்சாரு. அடுத்தது வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அடுத்தது அவருடைய விசுவாசத்தை என்ன செய்தார், பலப்படுத்தினார். அது மாத்திரம் இல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான சகல தேவைகளையும் அவர் என்ன செய்கிறார், சந்திக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது இவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்துக்கு இவர்களை என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார், ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கடைசியா சொன்னேன், அவருடைய வருகைக்கு நீங்க எப்படி இருக்கணும், எதிர்கொண்டு ஆயத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எழுத நிற்குமா. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆண்டவர். நேற்றுக்கு 22